ஸோ இன்றைக்கி 21/6/2024 ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு டிஎன் ஹூச் ட்ரெஜரி டு மவுண்ட் டு 39 மெனி இன் சீரியஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஹெட்லைனில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒரு என்னன்னாக்கா கள்ளசாராயம் குடித்து தமிழ்நாட்டில் வந்து 39 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒன் மேன் கமிட்டி அப்படின்றத வந்துட்டு நிர்வகிச்சிருக்காங்க. அது தலைவராக வந்துட்டு கோகுல் தாஸ் வந்துட்டு இவர் வந்துட்டு ரிட்டையர்டு சீஃப் ஹைகோர்ட் ஜட்ஜு. ஸோ இவர் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி. அடுத்த டாபிக் வந்துட்டு பட்னா ஹைகோர்ட் ஸ்டாக் டவுன்ஸ் 65% கோட்டா இன் பீகார் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஸோ பீகாரில் வந்துட்டு காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் நடந்துச்சு. ஸோ அந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸை பேஸ் பண்ணி 50% ரிசர்வேஷன் இருக்கிற அந்த ரிசர்வேஷனை 65% வந்துட்டு பீகார் ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனை வந்துட்டு பட்னாவோட ஹைகோர்ட் வந்துட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க, அதாவது நிராகரிச்சிட்டாங்க. அடுத்தது கில்லர் மூன்ஷைன் அப்படின்ற டாபிக். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த கள்ளசாராயத்தினால வந்துட்டு 39 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அது வந்துட்டு பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு நல்ல கவர்னன்ஸ் தான் இருக்குது. பட் அதை தவிர வந்துட்டு நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸும் வருது. அதையும் நம்ம வந்து எஃபெக்டிவாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா நார்த்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு தெரிய வந்துச்சான். பட் ஆனால் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியை சரியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் கள்ளசாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னாக்கா இது ரெகுலராக கிடைக்கும், ஸோ சீப்பாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு டாஸ்மார்க் பார்த்துட்டோம்னா அவங்களோட லிக்விட் ரேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு பழைய விதமான ரொம்ப காசு கம்மியான சீப்பான கிடைக்கக்கூடிய கள்ளசாராயத்தை குடிக்க விரும்புகிறாங்க. ஸோ அடுத்தது இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மெத்தனால் சப்ளை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த கள்ளசாராயத்தை நம்மளால் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 10 ml வந்துட்டு மெத்தனால் நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு குருடாகிறதுக்கு சான்சஸ், அதாவது பிளைண்ட்னஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே 40 ml வந்துட்டு மெத்தனால் நம்ம அருந்தணும் அப்படின்னாக்கா நம்ம டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதுனா எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மெத்தனால் அதாவது கள்ளசாராயத்தை அருந்தணுன்னு ஃபார்மால்டிஹைட் அப்புறம் ஃபார்மிக் ஆசிட்ஸ் அப்படின்ற 2 விதமான ஆசிட்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம குருடாகிறதுக்கும் இறக்கிறதுக்கும் மூல காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கணும் மெத்தனால் சப்ளையை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பரத்வாரி மஹாதாப் வந்துட்டு ப்ரோடாம் ஸ்பீக்கராக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அப்பாயின்ட் பண்ணுறது, அதாவது டெம்ப்ரவரி ஸ்பீக்கர் தான் வந்துட்டு லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் வந்துட்டு ப்ரோடாம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் அப்பாயின்ட் பண்ணுறது வந்துட்டு பிரசிடெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு டெம்ப்ரவரியான ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான். ஸோ அவர் என்னென்ன செய்வார் அப்படின்னாக்கா, ஸோ மற்ற 542 மினிஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஓத்து கண்டக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட எலெக்ஷனை இவர் தான் வந்துட்டு பர்மனெண்ட் ஸ்பீக்கரோட எலெக்ஷனை இவர் தான் வந்துட்டு எடுத்து நடத்துவார். ஸோ டோட்டலாக 543 லோக்சபா சீட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதுவரையும் வந்துட்டு இருந்தது பார்த்துட்டோம்னா ரொம்ப சீனியர் மோஸ்ட் எம்பியை தான் வந்துட்டு டெம்ப்ரவரி ஸ்பீக்கராக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக இப்போ வந்துட்டு ஒரு யங்கான எம்பியை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது யூஎஸ் செட் டு ட்ரெயின் இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸ் டு நாசா சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, நம்ம இந்தியன் அஸ்ட்ரோனாட்ஸ் இருக்காங்கள, ஸோ மூணுக்கு போகிறது, நிலவுக்கு போயிட்டு வர்ற அந்த மேன் மிஷனை வந்துட்டு மூன் மிஷனை வந்துட்டு ட்ரைனிங்காண்டி நாசா வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க இந்தியன் ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு. அடுத்தது ருட்டே சீல்ஸ் நேட்டோ டாப் ஜாப்ஸ் ஆஃப்டர் லைன் ரிவைவல் ட்ராப்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஸோ நேட்டோ இருக்குது, அந்த நேட்டோவோட டாப் எக்ஸிக்யூட்டிவாக வந்துட்டு ஸோ டாப் அஃபிஷியலாக வந்துட்டு யாருன்னாக்கா டச்சை சேர்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ் மார்க் ரூட்டே அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் டச்சுனாலும் நெதர்லாந்து ரெண்டும் அப்படின்னு ஒன்று தான். ஸோ அடுத்தது கையறியாமை உடைத்து பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி உள்ள திருக்குறள். அடுத்தது மெத்தனால் ரத்தத்தில் கலந்தால் ஆயுள் முழுவதும் பாதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஏன் அப்படின்னாக்கா மெத்தனால் அப்படின்றத பார்த்துட்டோம்னா பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கும் ஃபைபர் தயாரிக்கிறதுக்கும் பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கும் மரப்பலகை தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல்ஸ், ஸோ ஒரு அமிலம் தான் இது. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா 10% இல்லை 10 ml வந்துட்டு நம்ம அருந்தணும் அப்படின்னாக்கா நம்மளோட பார்வை குறையும். 40 ml அருந்துறோம்னா நம்மளை உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன செய்யுது, நம்ம அறந்ததுக்கப்புறம் ஃபார்மலின் அப்படின்ற ஒரு நச்சு பொருளை வந்துட்டு உடம்புல நமக்கு அதாவது கிரியேட் பண்ணுதான் ஃபார்மால்டிஹைட், ஃபார்மிக் அமிலம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்பை வந்துட்டு அதாவது இறக்கிறதுக்கு நேரிடுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 47 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 47 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொஹிபிஷன்ஸ் ஆஃப் இன்டாக்சிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது டிபிஎஸ்பி கீழே வருது. மது விற்கிறது, அருந்துறது இதெல்லாம் வந்துட்டு சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது லிக்விட் அப்படின்றது. ஸோ இதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுறது, ரெகுலேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உலகின் உயரமான ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் வெற்றி அப்படின்றாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பாலம், ரயில்வே பாலம் இருந்துச்சு. அது ரியாசிலேருந்து பாரமுல்லா போகிற ஒரு பாலம். அது வந்துட்டு என்னென்னா செனாப் நதிக்கரையில் ஓரமாக அமைஞ்சிருக்கு. 467 மீட்டர் உயரம் இருக்குது இந்த பாலம். ஸோ இந்த பாலத்தில் கட்டின அந்த ரயில்வே ரூட் வழியாக ட்ரெயின் வந்துட்டு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது மெத்தனால் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, ஸோ மேனுஃபேக்சரிங், ஸ்டோரேஜ், இம்போர்ட் ஆஃப் ஹசார்டியஸ் கெமிக்கல்ஸ் ரூல்ஸ் 1987 அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் படி தான் வந்துட்டு இந்த மெத்தனாலையும் ரெகுலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசருக்கு கீழே வரும். ஸோ மோர் தென் 0.1 ml பியூர் மெத்தனால் அப்படின்றது வெரி டேஞ்சரஸ் ஃபார் த ஹியூமன் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபார்மிக் ஆசிட், மெட்டாபாலிக் ஆசிட்ஸ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது நம்ம உடம்புல போனதுக்கப்புறம் பிளைண்ட்னஸ் டு டெத் வரதுக்கு இது காரணமாக இருக்குது. திருப்பி அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ 5400 மியான்மர் டேக் ரிஃப்யூஜிஸ் இன் மணிப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ 1643 கிலோமீட்டர் வந்துட்டு இண்டோ மியான்மர் பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ அசாம் ரைஃபிள் தான் வந்துட்டு இங்கே கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஎன் கன்வென்ஷன்ஸ் ஆன் ஹியூமன் ரிஃப்யூஜிஸ் அப்படின்ற ஒரு ரிஃப்யூஜிஸ்க்கு பேஸ் பண்ணி ஒரு கன்வென்ஷன் இருக்குது, யூஎன் கன்வென்ஷன்ஸ். அதில் வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு சைன் பண்ணலை. இருந்தாலும் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம ரிஃப்யூஜிஸ் வந்துட்டு ஹியூமன் நேச்சரில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சிட்ருக்கோம். அடுத்தது ஃப்ரெஞ்சு சைனீஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு ஹண்ட் டவுன்ஸ் யூனிவர்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெஞ்சும் சைனீஸும் சேர்ந்து இந்த மிஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. காமா ரேஸை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு ஃபைண்ட் அ யூனிவர்ஸ் மிஸ்ட்ரி, யூனிவர்ஸில் உள்ள மிஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேண்டி. இதில் எக்ஸ்ரே விஷன் அப்படின்ற ஒரு விஷனை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராசஸில். அடுத்தது இன் செக்யூரிட்டி பேக்ட் ரஷ்யா, நார்த் கொரியா சீக் டு எக்ஸ்பேண்ட் பார்ட்னர்ஷிப் சேலஞ்ச் வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃப்டர் 24 வருஷம் கழிச்சு யார் நம்ம விளாடிமிர் புட்டின், ரஷ்யாவோட பிரசிடெண்ட் வந்துட்டு விளாடிமிர் புட்டின் வந்து நார்த் கொரியா போயிருக்காரு. 2 டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று வந்து வெஸ்ட்டு ப்ளஸ் யூஎஸ்ஏ, இன்னொரு சைடு பார்த்துட்டோம்னா ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்துட்டு வாரிடுறாங்க. ஸோ கோல்டு வார் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்துட்டோம்னா இன் ஸ்ரீலங்கா ஜெய்சங்கர் ரிவ்யூஸ் எனர்ஜி ப்ராஜெக்ட். ஸோ அதாவது ஸ்ரீலங்காவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்துட்டு போயிட்டு அங்கே எல்என்ஜி சப்ளை, பெட்ரோலியம் பைப்லைன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, இதனால் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு டைரெக்டான பைப்லைன் எல்என்ஜி சப்ளைஸ் வந்துட்டு போகும். ஸோ 2 கண்ட்ரிக்குள்ள உறவு வந்துட்டு மேம்படும். எக்ஸ்டர்னல் அதாவது அங்கே உள்ள தமிழ் பீப்புள்ஸ் வந்துட்டு நல்லா இருப்பாங்க. அது அன்னியில் வந்துட்டு அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள வந்துட்டு ஒரு நட்பு அப்படின்றது ஸோ மேம்பட்டு வரும். அடுத்தது பார்த்தா அது மட்டும் இல்லாமல் சாம்பூர் சோலார் பவர் பிளான்ட்டும் வந்துட்டு இந்தியா தான் வந்துட்டு செட்டப் பண்ணாங்க. ஜூலை மாதம் 2024 இதை வந்துட்டு ஓப்பனிங் பண்ணுறாங்க. ஸோ இன்னையோட இந்த ஆர்டிகல்ஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.